கோல்டு குரு சாந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பியுள்ள ரிசர்வ் வங்கியின் புதிய அந்த வரைவு விதிமுறைகள் 9 விதிமுறைகள் புதிதாக அமல்படுத்தப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்தது நாளிலிருந்து தங்க நகைகளை அடகு வைப்பது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன, பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இதற்கு விடை காணும் வகையில் அந்த 9 வரைவு விதிமுறைகளையும் ஒவ்வொன்றிலும் என்னென்ன சிக்கல் இருக்குது என்று நாம் கேட்கலாம். சார், கோல்டு குரு சாந்தகுமார் சார், முதலில் இந்த 75% தான் இந்த தங்க நகைகளுக்கு கடன் வழங்கப்படும், இதற்கு முன்பு 90% வரை வழங்கப்பட்டது என்று கூறப்பட்ட நிலையில் இந்த புதிய விதிமுறைக்கு என்ன காரணம் சார்? வணக்கம் சார். வணக்கம். அதாவது பல்வேறு தரப்புல இருந்து ஏகப்பட்ட ஒரு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து ஏற்கனவே ஒரு ரிசர்வ் பேங்கினுடைய முதன்மை மேலாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெனரல் மேனேஜர் தருண் சிங் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை விட்டுருந்தாங்க எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் பேங்க் எல்லாத்துக்குமே. அதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது, என்னென்ன மாதிரி கொள்கைகள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையொட்டி அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதுலேருந்து இவங்க ஒரு திருத்தங்கள் பண்ணி இப்பொழுது ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு 9 விதிமுறைகள் விட்டுருக்காங்க. அது எல்லாமே முழுக்க பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் நலன் கருதி நுகர்வோர் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு தான் பார்க்கலாம் ஜென்ரலாக. அதில் சில குறைகள் நிறைகள் இருக்க செய்யும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கூட எப்பயுமே ஒரு நிறைவுகள் குறைகள் இருக்கும். அந்த மாதிரி சாதகம் பாதகம் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கணும். அதில் என்ன சீர்திருத்தம் பண்ணணும், என்னென்ன மாதிரி அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்கணும். ஓகே, இப்போ நான் மக்களின் தரப்பில் இருந்து கேட்குறேன். நீங்கள் ஒரு நகை வணிகராகவும் மற்றும் பொதுவான ஒரு நகை தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் உங்களது பார்வையிலேருந்து கூறுகிறீர்கள். மக்களின் பார்வையிலேருந்து ஒரு சந்தேகம், இப்போ தங்க நகைகள் வந்து பரம்பரையாக தாத்தா பாட்டி மகளுக்கு கொடுத்தது, அதன் பின்னர் பெற்றோர் வந்து மகளுக்கு கொடுத்தது, இது போன்று பரம்பரையாக அந்த நகைகள் வந்து அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவராக அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பார்கள். இதற்கு மூல ரசீது வேண்டும், அப்படி இருந்தால் தான் அடமானம் வைக்க முடியும் என்று ஒரு விதிமுறை இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த விதியை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நகையோட உரிமையாளர் இவர் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் சிக்கலாக தான் இருக்கும் ஒரு விஷயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடைமுறையில் வந்தாச்சுன்னா ஒரு லைஃப் டைமில் ஒரு முறை மட்டும்தான் அதற்குண்டான ஏற்பாடு பண்ணணும். பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது எத்தனை முறை வேணால் அடமானம் வைக்கிறப்போ திருப்பி மீட்டு எடுக்கிறப்போ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை தீர்வு செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, இதுக்கு வேறு மாற்று சான்றுகள் எதுவும் வழங்க முடியுமா? இப்போ ஒரு நகையை கொண்டு வைக்க போகிறோம், யார்கிட்டையும் அந்த பில்லு வந்து இவ்வளோ நாள் வந்து இப்போ ஒரு வீடு வாங்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு பத்திரம், இப்போ ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு அந்த ஆர்சி புக்கு, இது போன்ற இது இருக்கும். ஆனால் தங்க நகை வாங்குவதற்கு வந்து பெரும்பாலும் பழைய நகைகளை உருக்கி இப்போ புது நகைகள் மாற்றி வாங்குவார்கள், அல்லது புதுசாக நகை வாங்குவதும் போது அந்த பில்லு ரசீதுங்கிறது வந்து நகைக்கடையிலே பெரும்பாலான நகைக்கடையில் கொடுக்குறதில்ல. ரசீது கொடுத்தா அதுக்கான அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த பில்லு ஒரு பேப்பரில் சின்ன துண்டுச்சீட்டில் தான் எழுதி கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் பெரும் 90% பேர் இது போன்றதான் நகைகளை வந்து வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த சுய சான்று அடிப்படையில் அந்த நகையை அடகு வைப்பது வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறதோ, மீண்டும் அந்த கந்துவட்டிக்காரர்களிடமோ அல்லது இந்த வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் தவிர மற்ற நபர்களிடம் அந்த அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ என்றத ஒரு சந்தேகம். அதான் கேட்குறேன், இது எப்படி சான்று பெறுவது அப்படின்னு தான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது வந்து முழுக்க ஒரு எல்லாருக்குமே ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த நகை உங்களுக்கு தானான்னு சொல்லி அந்த ரசீது வேணும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்பயுமே நகையினை பொறுத்த வரைக்குமே புதுசாக வாங்குற நகைக்கு நம்மகிட்ட ரசீது இருக்கும். அந்த ரசீதை மிஞ்சி போனால் 1 வருஷம் 2 வருஷம் காலம் பத்திரப்படுத்தியிருப்போம், அதுக்கப்புறம் அது வீணா குப்பையில் போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அம்மா போட்ட நகை, பாட்டி வீட்டில் போட்ட நகை, திருமணத்துக்கு அளித்த நகை, கிஃப்ட் வந்தது நமக்கு, அந்த மாதிரி நகைகள்லாம் இருக்கிறப்போ அதுக்கெல்லாம் ரசீதே இருக்காது. அதுக்கு சுய சான்றிதழ் கொடுக்கணும். சுய சான்றிதழ் எப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர் அவங்கள்ட்ட இருந்து வருமான வரித்துறையினரால் அங்கீகாரம் பெற்ற முகவர்கள் சொல்லலாம். அவங்கள்ட்ட இருந்து ஒரு அந்த டிக்ளரேஷன் வாங்கலாம், வேல்யூவேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
நம்மளுடைய நகைகளை கொண்டு போய் ஒரு அந்த வேல்யூவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னு வைங்களேன், அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நகையுமே, இப்போ ஒரு வளையல் இருக்குது, ஆரம் இருக்குது, நெக்லஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுத்து அதனுடைய மொத்த எடை, அதில் இருக்க கல் எடை எவ்வளோ, அதில் இருக்கிற மற்ற மணிகள் இருந்துச்சுன்னா அதிலலாம் எடை போக மீதி இருக்க தங்கத்தினுடைய நிகர எடை, அதாவது நெட் வெயிட்னு சொல்லுவோம், அந்த எடை எவ்வளோன்னு போட்டுட்டு அதற்கு உண்டான மதிப்பும் போட்டு என்ன தரத்தில் இருக்குது, அது எவ்வளோ வேல்யூவில் இருக்குது, அன்னைக்கு வேல்யூ அப்படின்னு போட்டு எல்லாமே ஒரு தர சான்றிதழ் ப்ளஸ் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா அது போதுமானதாக இருக்கும்.